1939ல யூனிவர்சிட்டி ஆஃப் கலிஃபோர்னியா பெர்க்லியில் ஒரு ஸ்டூடெண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கிளாஸ்க்கு லேட்டாக போயிருக்காரு. அப்போ போர்டில் 2 ப்ராப்ளம்ஸ் இருந்திருக்கு. அதை ஹோம்ஒர்க்னு நினச்ச அந்த ஸ்டூடெண்ட் நோட் பண்ணிட்டு வீட்டில் போய் சால்வ் பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு. பல மணி நேரம் அதுக்காக ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. ஃபியூ டேஸ் கூட ஆகியிருக்கு அதை சால்வ் பண்ணுறதுக்கு. லைப்ரரிலாம் போய் புக்ஸ்லாம் ரெஃபர் பண்ணி அதை சால்வ் பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு. ஃபைனலாக எப்படியோ அதை சால்வ் பண்ணிட்டு ப்ரொஃபஸர் கிட்ட போயிட்டு லேட்டாக சப்மிட் பண்ணுறதுக்கு அப்பாலஜிஸ் பண்ணிட்டு அந்த ப்ராப்ளம்ஸை சப்மிட் பண்ணியிருக்காரு. அந்த ஸ்டூடெண்ட் சால்வ் பண்ணியிருந்த 2 ப்ராப்ளத்தையும் பார்த்த ப்ரொஃபஸர் ரொம்ப ஷாக் ஆயிட்டாரு. ஏன்னா அவர் அன்னைக்கு போர்டில் எழுதி போட்டது ஹோம்ஒர்க் கிடையாது. அப்போ இருந்த பெஸ்ட் மேத்தமெட்டிஷியன்ஸ்னால கூட சால்வ் பண்ண முடியாத அன்சால்வ்டு ப்ராப்ளம்ஸ். இப்போ அந்த ஸ்டூடெண்ட் சால்வ் பண்ணார்ல, அவரோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் டான்சிங், ஒன் ஆஃப் த பெஸ்ட் மேத்தமெட்டிஷியன்ஸ் ஆஃப் 20th century. ஜார்ஜ் டான்சிங் அந்த ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணதுக்கு என்ன ரீசன் நினைக்கிறீங்க? அன்னைக்கு அவர் அந்த கிளாஸ்க்கு லேட்டாக போகாமல் சீக்கிரமாக போயிருந்தாருன்னா ப்ரொஃபஸர் எழுதி போட்டது அன்சால்வ்டு ப்ராப்ளம்ஸ்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கும். மேபி 1 to 2 டைம் ட்ரை பண்ணிருக்கலாம். கடைசியில் அது அன்சால்வ்டு ப்ராப்ளம் தானே அப்படின்ட்டு அப்படியே விட்டுருக்கலாம். ஆனால் அவர் லேட்டாக போனதுனால அவருக்கு அன்சால்வ்டு ப்ராப்ளம்னு தெரியாது. அதனால அவர் ட்ரை பண்ணியிருக்காரு. ட்ரை பண்ணதுனால தான் அவரால் அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ண முடிஞ்சுது. இதுல இருந்து என்ன தெரிய வருதுன்னா, யாருன்னா உன்னால முடியாதுன்னு சொன்னாங்கன்னா மேபி அது அவங்களால முடியாததா இருக்கலாம். ஏன் உன்னால முடியாததா இருக்கணும்? நம்ம சிவகார்த்திகேயன் சார் ஸ்டைலில் சொல்லணும்னா, யாருன்னா உன்னால முடியாதுன்னு சொன்னா நீ நம்ப வேண்டியது அவங்கள இல்லை, உன்னை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you tomorrow in Kavitha University.